இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? மேடைக்கு மேடைக்கு பல அரசியல்வாதி கட்சி தலைவர்கள் நாங்க பெண்களுக்கு உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அப்படி இருந்தும் ஒரு +2 படிக்கிற மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டது ஏன்? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட் பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்ற +2 மாணவி மர்மமான முறையில உயிரிழந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு இத பத்தி ஃபுல் டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநந்தம் கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுமி. இவங்களுடைய ஃபேமிலியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்பவே பாவப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இதே அந்த பொண்ணை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கிற பொண்ணு. ஆல்ரெடி அந்த பொண்ணு 10th ஸ்கூல்ல 2nd பிளேஸ் வந்திருக்குது. அதனால அவங்க பரிசு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல இருந்தே பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன பரிசு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தங்க கம்மலை கிஃப்ட் ஆட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்கூல்லயே அந்த பொண்ணுக்கு தங்க கம்மலை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு எந்த அளவுக்கு படிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சு பாருங்களேன். இப்போ அந்த பொண்ணு +2 படிக்குது. இப்போ 12th என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுவாண்டு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. இந்த பொண்ணு காலையில ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதிக்கிட்டு எப்பவும் போல சாயங்காலம் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இரவு 8 மணி இருக்கும். அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நான் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு அருகே உள்ள கருவேங்காடு அந்த பகுதிக்கு போனாங்க அந்த மாணவி. சரியா? அதுக்கப்புறம் 8 மணிக்கு போன மாணவி 9 மணி ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. அந்த மாணவியை காணோம். 10 மணி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பொண்ணு இப்ப போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னாங்க. ஏன் இன்னும் நம்ம பொண்ணை காணுமே, இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. பயந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி பொண்ணை போய் தேடுவோம், பொண்ணு சொன்ன இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் கால் பண்ணிட்டு டார்ச் லைட்டு, செல்போன் லைட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் தேடுறாங்க. சரியா? அந்த கருவேங்காட அலசி தேடுறாங்க. ஆனாலும் பொண்ணை காணும். கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் தேடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தேடி இருக்காங்க. அப்பவுமே அந்த பொண்ணை காணோம். சரியா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் பயப்படுறாங்க. நம்ம பொண்ணை காணுமே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் பயந்து, சரி நைட்டோட நைட்டா நம்ம போய் காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கு போறாங்க. அப்படி எந்த காவல்துறைக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க போய் எப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், உடனே போலீஸ் அதிகாரிகள் நம்மளுக்கு ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் ரிலேட்டிவும் சேர்ந்து தான் போறாங்க. அப்போ அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, SSI செல்வராஜ். போலீஸ் அதிகாரி கிட்ட டீட்டெயிலா சொல்றாங்க. அதாவது என்னுடைய பொண்ணு 8 மணிக்கு இயற்கை உபாதை கழிக்க போச்சு. போன இடத்துல இன்னும் வரல. நாங்க 10 மணிக்கு போய் தேடி பார்த்தோம். 2 மணி நேரம் கிட்டத்தட்ட தேடி இருக்கோம். என் பொண்ணை காணோம். சரி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த SSI செல்வராஜ் கிட்ட சொல்றாங்க. நீங்க புகாரா எடுங்கன்ட்டு. அவர் வந்து அலட்சியமா பதில் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன அலட்சியமா பதில் சொன்னார்னா, அதாவது கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா சொல்லியிருக்காரு. சொல்ல போனா ஒரு போலீஸ் அதிகாரி இந்த சம்பவத்தை கேட்ட உடனே என்ன பண்ணணும், உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை எடுத்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அதை பண்ணாம நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ உள்ள கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். சரி, அடுத்ததாட்ட அந்த மாணவியோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில தானே வந்தாச்சுன்னா புகார் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம காலையில போவோம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில போய் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம், நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க, மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? இனி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்பவும் முதல்ல இருந்து சொல்றாங்க, என் பொண்ணு 8 மணிக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு போனாங்க. போன இடத்துல கிட்டத்தட்ட 8:30 ஆயிட்டு, 9 மணி ஆயிட்டு, 9:30 ஆயிட்டு, என் பொண்ணு வரல. 10 மணிக்கு நாங்க என்ன பண்றோம், போய் தேடுறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேடி இருக்கோம். என் பொண்ணை வந்து கிடைக்கவே இல்ல. சரி நாங்க வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு
குளத்தூர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. நீங்க நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. சரி நாளைக்கு வந்து நாங்க இன்னைக்கு காலையில போய் குடுக்கலாம்னு நெனச்சாச்சு. அவங்க பக்கத்துல இருக்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதனால நாங்க வந்திருக்கோம். நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ட எடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த கம்ப்ளைண்ட்ட நீங்க எழுதி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதன் அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, எழுதி குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த கம்ப்ளைண்ட்ட எழுதி குடுத்துருக்காங்க. அவங்க கரெக்ஷன் சொல்லிட்டு வெட்டி வெட்டி ரிப்பீட் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க பொண்ண காணோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்காங்க. அத கண்டுபிடிக்க விட்டுட்டு, ஆனா இந்த லெட்டர்ல என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த போலீஸ் அதிகாரிகள். பேரண்ட்ஸ் ஒரு வழியா அந்த கம்ப்ளைண்ட்ட குடுத்துட்டாங்க. மகளிர் காவல்துறை அதிகாரிகள் அந்த கம்ப்ளைண்ட்ட ஏத்துக்கிட்டாங்க. சரி ஏத்துக்கிட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து சரி கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிட்டாங்க. உடனே நம்ம பொண்ண வந்து கண்டுபிடிச்சு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில கருவேங்காட்டு பகுதி வழியா ஒருத்தங்க போயிருக்காங்க. போன இடத்துல அங்க ஒரு மாணவி சடலமா கிடந்திருக்காங்க. இத பார்த்துக்கிட்டு குளத்தூர் காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இந்த ஸ்பாட்ல ஒரு மாணவி சடலமா கிடக்குறாங்க. வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. போன இடத்துல பார்த்தாச்சுன்னா, +2 படிக்கிற மாணவி உடை வந்து கிழிஞ்சு கிடக்குது. நகங்கள் வந்து அங்க இங்கேயுமா பரண்டி இருக்கிறது மாதிரியும், அது மட்டும் இல்லாம மூக்கு, வாயிலலாம் ரத்தமா வந்து இருந்திருக்கு. சரியா? அந்த பொண்ணு இறந்து கிடந்திருக்காங்க. குறிப்பா பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டு இறந்து கிடக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் அந்த உடல கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை பண்றதுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? சரி இந்த சம்பவத்துல போலீஸ் அதிகாரிகள் இதுவரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 தனிப்படை காவல்துறை அதிகாரிகள நியமிச்சு, யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி சல்லடை போட்டு தேடிட்டு வராங்க. இன்னொன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் மோப்ப நாய்கள வச்சு தீவிர தேடுதல் வேட்டைய வந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த மாணவி இறந்து கிடந்த ஸ்பாட்ல இருந்து அந்த மோப்ப நாய வச்சு தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சாங்க. அந்த நாய் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் பகுதியில போய் நின்றுருக்கு. அது என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வட இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிற இடம். சரியா? அந்த இடத்துல தான் நின்றுருக்கு. ஆனா யாரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் தெளிவா கண்டுபிடிக்கல. பட் சந்தேகப்படுற ஒரு வட இந்தியன் வந்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் அந்த ஊர்ல மாயமான இளைஞர தேடிட்டு வராங்க. ஒருவேளை அந்த பையன் தான் காரணமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியிலையும் போலீஸ் அதிகாரிகள் தேடிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை குறித்து இறந்து போன மாணவியோட உறவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அதாவது அவங்க மொத வைக்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டார்ட்டிங்லயே இந்த சம்பவம் நடந்த உடனே காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தோம்ல, அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்ட ஏத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுத்து தேடுதல் வேட்டைய தொடங்குனாங்களாம். எங்க பொண்ண நாங்க உயிரோட காப்பாத்தியிருப்போம். அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேள்வியே வைக்கிறாங்க. ஆனா, அவங்க அலட்சியமா பதில் சொன்ன காரணத்தினால தான், இப்ப என்னுடைய பொண்ணோட உயிர் மொத்தமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துல யார் காரணம்? அவங்க மீது ஆக்ஷன கண்டிப்பா எடுத்தே தீரணும். எங்களுக்கு நியாயம் கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மறுபக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கம்ப்ளைண்ட்ட எடுக்காம எங்கள அலட்சியமா பதில் சொல்லி அலைய விட்ட காவல்துறைகள் மீது நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கையும் இருக்குது. காவல்துறை தரப்புல இருந்து இந்த சம்பவத்துக்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீனா மகளிர் காவல் ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு +2 படிக்கிற மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.